நம்மள பல பேருக்கு நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனக்கோட்டை கட்டிட்டு வாழுவாங்க. ஆனா அது மனசுக்குள்ள கோட்டையா மட்டும் இருந்தாலும் நெஜ கோட்டையா ஆகாது. அந்த மாதிரி இருக்காம அவங்க கனவு கண்டது அந்த மாதிரி அவங்க உழைப்ப போட்டா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த விஷயம் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் 10 ஸ்டெப் நம்மள சறுக்கி விட்டுரும். அந்த சறுக்குல பார்த்து நம்ம ஐயோ நம்மளால இது முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்ணிடுறோம், அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிடுறோம். ஆனா அப்படி ஒதுங்காம நீ ஏன் நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து முயற்சித்தா கண்டிப்பா அது முடியும் அப்படின்றத நான் அது பாடம் மூலியமா கத்துக்கிட்டேன். அது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வேலை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா தயங்கி இருந்திருப்போம். ஆனா அது துணிஞ்சு நம்ம இது செஞ்சுதான் பார்க்கலாமே, ஏன் எல்லாராலும் முடியுது நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தா அவங்க ஈஸியா செஞ்சிருவாங்க. ஆனா அந்த கைடன்ஸ் யாருமே இல்லாம அவங்களா செல்ஃபா ஒண்ணு கத்துக்கும் போது கொஞ்சம் நிறையவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப கைடன்ஸ் இருக்கிறவங்க டக்குன்னு நம்ம கத்துப்பாங்க, நமக்கு தெரியலன்னா அவங்க கிட்ட கேட்டு கத்துப்பாங்க. ஆனா கைடன்ஸ் இல்லாதவங்க பல இடத்துல உளுந்து எழுந்து அவமானப்பட்டு அதுக்கப்புறம் தான் முட்டு மோதிதான் அந்த வேலையை நம்ம முடிக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி நானும் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அது ஏன்னா இப்ப ஏதோ ஒண்ணு பார்த்தாலே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை எனக்கு. அந்த மாதிரி எல்லா விஷயமும் அரைக்குறையா கத்துப்பேன். இப்ப எது எடுத்தாலுமே அரைக்குறை தான். யோசனை பண்ற விஷயம் எல்லாமே அரைக்குறையா ஸ்டார்ட் பண்ணுவோம், அதை முழுசா முடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவேன், நம்மளுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காலேஜ் படிக்கும் போது அந்த டைலரிங் வேலை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப 2010 நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது டெய்லரிங் கத்துக்கணும் ரொம்பவே ஆசை. ஒரு 10 நாள் தான் கிளாஸுக்கு போயிருப்பேன். ஆனா அப்ப என்கிட்ட மிஷின் எதுவுமே இல்லை. மிஷின்லாம் இல்லாதனால 10 நாள் போனா அந்த டைம்ல அப்ப கத்துக்கிட்டேன். மிஷின்லாம் எதுக்கு கத்துக்கிட்டு பிளவுஸ் கட்டிங்ல எல்லாமே 10 நாள்ல எவ்வளவு கத்துக்க முடியுமோ நல்லா ஓரளவுக்கு எல்லாம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டச்சே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காலேஜ் டிகிரி முடிச்சோடனே மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் மிஷினும் வாங்கினேன். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு மிஷின் வாங்கிட்டு சரி நம்மளுக்கு தான் அரைக்குறையா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியதோட சரி ஒரு மாசம் கிளாஸ்க்காவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த இடத்துல போகும்போது என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா, நமக்கு அந்த இடத்துல சூழ்நிலை செட் ஆகல. நமக்கு சொல்லவா வேணும், அந்த டீனேஜ் வயசுல மனசு எப்படிலாம் போகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த இடத்துல நமக்கு அந்த வேலையும் செட் ஆகல. ஒருத்தர் ஒண்ணு சொன்னா சுருக்குன்னு கோவம் வந்துடும். அவ்வளவுதான், நீ என்ன சொல்ற, அவ்வளவுதான், இனிமேல் நான் என்னத்துக்கு அங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முழுக்கு போட்டாச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வீட்டுல வச்சுட்டு நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையை கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த போன்ல பார்த்து பிளவுஸ் கட்டிங் போட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் அப்படி இப்படின்னு தான் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணி தைக்க பழகிக்கிட்டேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் சுடிதாரும் அதே மாதிரி தைக்க பழகிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி போன வருஷம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் வந்ததுனால சரி எக்ஸாம் பக்கம் வந்துருச்சுன்றதால சரி படிக்கணும்னு சொல்லிட்டு துணி தைக்க முடியாது. அது ஒரு ரீசனா இருந்தாலும் இன்னொன்னு பயம். ஐயோ நமக்குள்ள நம்ம எப்பவுமே தைச்சது இல்லையே, நம்மளால முடியுமா, நம்மளால முடியாது, நம்ம எதனா வேஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்றது, நம்மளால முடியாது தைக்க முடியாது, சரி காசு கொடுத்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில கொடுத்தாச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு செட் யூனிஃபார்முக்கு 600 ரூபா வாங்கினாங்க. 2 செட் யூனிஃபார்முக்கு 1200 ரூபாய். எனக்கு வயிறு வாயெல்லாம் பத்திக்கிச்சு. ஒரு செட்டு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு 600 ரூபாய், 2 செட்டு ட்ரெஸ்ஸுக்கு. நம்ம எல்லாம் வருஷத்துக்கு ட்ரெஸ் எடுக்குது. நாங்க காலேஜ் படிக்கும் போலாம் வருஷத்துக்கு ட்ரெஸ் 1500 ரூபாய்க்கு தான் எடுப்பேன். இப்ப தேய்கூலியா 1500 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் தைக்கும் போது கண்டிப்பா இந்த முறை கடையில் கொடுத்து தைக்க கூடாது, நம்மளே தைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பிளவுஸ் தைக்கிறது தான் கஷ்டமே ரொம்பவே. ஆனா மற்ற ட்ரெஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த ஃப்ராக் தைக்கிறது அது இதுன்றாங்க, அதெல்லாம் ரொம்பவே ஈஸி நான் பார்த்த வரைக்கும். அப்புறம் தான் யோசனை பண்ணானு, கஷ்டமான பிளவுஸ் நம்ம தைக்க பழகிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதையே நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சுடிதார் பேண்ட்டும் டாப் மட்டும் தைப்பேன். இத்தனைக்கும் காலர் வச்ச டாப்லாம் தைக்க தெரியாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, போன வருஷமா முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா அடுத்த வருஷம் எப்படியாவது நம்ம தைச்சு கத்துக்கிட்டு கண்டிப்பா நம்ம பொண்ணுக்கு நம்மளே தைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது காசோட தேய்கூலி நிறையவே ஆயிடுது. பிளவுஸ்க்கும் சரி, இப்ப இந்த சாதாரணமா இந்த சுடிதார் தைக்கிறது எல்லாமே நம்ம 2 மணி நேரம் உட்காந்தா, எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் உட்காந்தா பர்ஃபெக்டா தைச்சு முடிச்சுட்டு எழுதி எழுந்தலாம். ஆனா அதுக்கு 600 ரூபாய். அப்புறம் தான் சரி ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஆகுது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். கடைசியில பார்த்தா நமக்கு டைம் அது ப்ராப்பரா தைச்சு இதுன்றதுக்கு டைம் செட் ஆகல. அவங்களுக்கு அனுப்புனாதான் அவங்க 100 வீடியோ எடுப்பாங்க.
நம்ம தைச்சு அவங்க அனுப்புற இது வந்து நம்ம தைச்சு அனுப்புனாதான் இன்னொரு வீடியோ வந்து நம்மளுக்கு அனுப்புவாங்க, அடுத்த ஸ்டிச்சிங்கான வீடியோ வந்து அனுப்புவாங்க. நமக்கு வந்து அதுவும் டைம் செட் ஆகல. ஏன்னா நமக்கு இந்த வேலை மட்டும்னா அழகா மிஷின்ல உட்காந்து தைச்சு முடிச்சிடலாம். நம்ம மாட்டு வேலை, வீட்டு வேலை, பசங்க இது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்புறம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுனால அதையும் படிக்கணும். இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு நம்ம கண்டினியூஸா ரெகுலரா மிஷின்ல உட்கார முடியாது. மிஷின்ல உட்காந்தா கண்டிப்பா எப்படியாவது நான் டைம் இழுத்துரும். அதனால என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுவும் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணிட்டு அதை அப்படியே போட்டுன்னு வந்துட்டு அப்புறம் வந்து சரி இப்போ மறுபடியும் இப்ப ஜூன்ல வந்து ஸ்கூல் ரீஓபன் போயிட்டு ட்ரெஸ் வாங்கி வந்துச்சு. 20 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்க பையன்கிட்ட மட்டும் கொடுத்துட்டேன். ஓரளவுக்கு லேடிஸ் வந்து ஓரளவுக்கு எல்லா ஐட்டமும் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜென்ஸ் வந்து தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என் பையன் மட்டும் கூப்பிட்டு எங்க பாப்பாவது ஒரு வழியா ஒரு நாள் பேண்ட் தைச்சிட்டேன். இன்னொரு நாள் வந்து ஆல்ரெடி நார்மல் டாப்பும் பேண்ட்டும் தைப்பேன். ஆனா காலர் வச்ச டாப்பும் தைக்க தெரியாது. கோட்டும் தைச்சு பழக்கல இதுக்கு முன்ன. பேண்ட் இது மட்டும் தைச்சிட்டு கடைசியில என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோட்டு ஒரு வழியா முட்டி மோதி தைச்சிட்டு கடைசியில பாக்கெட் வைக்க தெரியல. சரி பயந்துட்டு இது நம்மளால முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே கப்புன்னு எடுத்து வச்சுட்டு அப்புறம் தைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டா மண்டே ஸ்கூல் போறாங்கன்னா சண்டே நைட்டு, இன்னைக்குதான் சண்டே நைட்டு என்ன பண்ணா சரி எப்படினாலும் தைச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்புறம் இல்லைன்னா வீட்டுல திட்டுவாங்க, கடையிலனா கொடுத்து தைச்சுங்களா நான் தைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சேன்னு சொல்லிட்டு திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு வெற்றிகரமா போராட்டமா உட்காந்து தைக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு வழிக்கு தைச்சிட்டேன். காலர் தான் ஓரளவுக்கு நல்லா முட்டி மோதி நல்லா பர்ஃபெக்டா தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கோட்டை தூக்கன்னா அந்த கோட்டை தூக்கி பாக்கெட் வைக்கிறதுக்குள்ளே ப்ராப்பரா கரெக்டா ப்ரொசீஜர் அந்த மாதிரிதான் பண்றேன். ஒரு நுணுக்கம் வந்து நம்மளுக்கு தெரியல. அந்த ஒரு குறிப்பிட்ட நுணுக்கம் தெரியாததுனால பக்கம் தானே யாரா டக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதுன்றதுனால அந்த டைம் என்ன பண்ணுது, நம்மளால முடியலன்ற ஒரு டென்ஷன், நம்மளால ஏன் முடியல அப்படின்ற ஒரு பதட்டம் வேற. அதனால என்ன பண்ணுது, திருப்பி நம்மளால அடுத்து வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ண தெரியல. அப்புறம் அப்படியே போச்சு. விடிய காலம் மணி 2. அப்புறம் பார்த்தாங்கன்னா நம்மள கழுவி ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பனி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துட்டேன். திருப்பும் காலைல எழுந்து 4:45 எழுந்து அதுக்கப்புறம் சரி எப்படினாலும் தைச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. பிள்ளைக்கு ஸ்கூல் போட்டு ஒரு 3 மணி நேரம் 3-4 மணி நேரத்துல பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால தைச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்து அப்புறம் ட்ரை பண்ணோம். பொறுமையா, அதான் அவசரத்துல எந்த முடிவு எடுத்தாலும் நம்மளுக்கு கரெக்டா வராது. அதுக்கப்புறம் பொறுமையா நிதானமா இது எப்படி நம்ம தைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு முறை நல்லா அந்த ஆன்லைன்ல வீடியோ பார்த்து ப்ராப்பரா தைச்சு பழகிட்டேன். பர்ஃபெக்டா வந்துருச்சு. அதுதான் சொல்றேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஆசை மட்டும் இருந்தா போதாது, அதுக்கான கஷ்டம் பண்ணணும். கஷ்டன்றது நம்ம திரும்பி பட்டாலும் இப்ப ஹெல்ப் பண்றது பக்கம் ஆளுன்னா ஒன்றும் பிரச்சனை. நமக்கு ஹெல்ப் பண்ணலன்றப்போ ஒரு வேலையை 10 முறை செஞ்சோம்னா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஈஸியா தேய்ச்சி பழகிட்டேன். மறக்காம எங்க பாப்பா போட்டுக்கிற யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்டா தைச்சு எங்க பாப்பா போட்டது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு எனக்கு மனசுக்குள்ள. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்